ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் 9ஆம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு பொதுத் தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே தான். ஸோ இதில் உள்ளதில் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலிருந்து கண்டிப்பாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரும். 2 மார்க்கு 4 மார்க், குறிப்பாக 4 மார்க்கும் 7 மார்க் கொஸ்டினும் இதிலிருந்து தான் அதிகமாக வரும். ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுவேன். மொத்தம் 3 கொஸ்டின் பேப்பர். ஸோ அந்த 3 கொஸ்டின் பேப்பரை மட்டும் படித்தாவே போதும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிச்சுவிட்டு நீங்க சொன்னதுல இருந்து 2 7 மார்க் தான் வந்துச்சு, ஒரு 3 4 மார்க் தான் வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ 3 கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்றேன்ல, 3யுமே நீங்க படிக்கணும். 3யுமே படிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால பாத்தீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் அப்லோட் பண்ற 3 கொஸ்டின் பேப்பருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வச்சு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால நீங்க அந்த 3யும் ஃபுல்லா படிச்சீங்கன்னாவே உங்களால எல்லாத்தையும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால நல்லா படிங்க. இதில் உள்ளதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் லிங்க் நிறைய பேர் கேட்குறீங்க டவுன்லோட் பண்ணுறது, நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் இல்லையா? இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்டு இதை பாருங்க, 7 மார்க்கை பொறுத்தளவில் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் 34 பாருங்களேன். நவீன தனிம அட்டவணையில் ஏதேனும் 5 பண்புகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமிலம் மற்றும் காரம் ஆகியவற்றை கண்டறியும் சோதனைகளின் பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆற்று நீரில் நீந்துவது கடல் நீரில் நீந்துவதை விட எளிதாக இருப்பது ஏன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் குழாயடியது குவியாடியது குழி ஆடியது என தெரிவு செய்து அதனை அட்டவணைப்படுத்துக, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் 9th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் நீங்கள். அடுத்தது 4 மார்க்கை பொறுத்தளவில் நிறை மற்றும் எடை வேறுபடுத்துக கண்டிப்பாக கேட்பாங்க. வேகம் மற்றும் திசை வேகம் ஒப்பிடுக, இதுவும் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். மிதத்தல் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏசி மினிட்டின் படம் வரைந்து பாகங்களை குறிக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது காரங்களின் பயன்கள் 4 எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன்களின் சிறப்பு பண்புகள் ஏதேனும் 5 நிலை பட்டியல் எடுக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து 4 மார்க்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் வந்து எல்லாமே படிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. பாஸ்கல் விதி, பிணைப்பின் வகைகள், டெட்டாலின் சிறுதுளி, அது கலப்படம் என்றால் என்ன, திசை வேகம் வரையறு, இது எல்லாமே. அப்புறம் பொறுத்துக்கெல்லாம் நல்லா பார்த்துங்க. மேட்ச் த ஃபாலோவிங் நல்லா பார்த்துங்க. ஃபில் இன் த பிளான்ஸ், கோடிட்டேடம், இதெல்லாம் நல்லா பார்த்துங்க, கண்டிப்பாக வரும். ஸோ மேக்ஸிமம் இதில் இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க, இதை தாண்டி கேட்க மாட்டாங்க. ஸோ இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் நான் நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் நாளே நீ எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச்.